பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வரைக்கும் உள்ள வசனங்களை அதிகாரத்தில் பார்க்கிறோம். இது எல்லாமே மலை பிரசங்கம் என்று கூறப்படுகிறது. அவர் கலிலேயாவிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே ஊழியம் தொடங்கின போது அவருடைய கீர்த்தி புகழ்ச்சியும் அங்குள்ள எல்லா ஜனங்கள் மத்தியிலையும், எல்லா பக்கத்தில் இருந்த எல்லா கிராமங்கள் மத்தியிலும் அது ரொம்ப பரவிச்சு, வேகமாக பரவிச்சு. அப்போ இப்பேற்பட்ட ஜனங்கள் பின்தொடர்ந்த நேரத்திலே தன்னுடைய ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் தன்னை தீட்டுள்ளவன் என்று அறிந்தும் கூட அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்ல ஒரே காரணம், இவரால் மாத்திரமே என்னை சுகப்படுத்த முடியும், என்னை சுத்தப்படுத்த முடியும் என்ற ஒரு விசுவாசம் மாத்திரமே. இல்லையா? அப்போது இந்த குஷ்டரோகமுள்ள மனுஷன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தலையை மூடாதவனாயும் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அது மாத்திரமல்ல, இவனுடைய குடியிருப்பு எங்கே இருக்குன்னா பாளையத்துக்கு புறம்பே, அதாவது வெளிப்புறத்தில் தான் அவன் தங்கணும். ஆக்சுவலாக ஊருக்குள்ளே வரக்கூடாது. தன்னை சுத்தப்படுத்தினது பிறகு தான், தன்னை சுகப்படுத்தின பிறகு தான் அவன் உள்ளே வரணும். ஆக்சுவலாக ஊருக்குள்ளே அது வரைக்கும் வெளியே தான் இருக்கணும். அப்போ இந்த நேரத்துலையும் இந்த ஆண்டவரை இயேசு அறிந்த பிறகு கண்டிப்பாக இவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேருக்கும் இவனுக்கும். அப்போ அதை அறிந்த உடனே மனத்தாழ்மையோடு எப்படியாவது அவர்கிட்ட பேரணும், அவர் மூலமாக நான் சுகம் பெற்றணும், நான் சுத்தம் ஆயிரணுட்டு தன்னை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போக அவன் பிரயாசப்பட்டான். அப்போ இப்போ போகும் பொழுது வெறும் வியாதி மட்டும் அவனுக்கு குணமாகக்கூடாது. தன்னை இந்த சம்பிரதாய அடிப்படையில் இந்த இஷ்டஜங்க மத்தியில் தன்னை வரவேற்கத்தக்க ஒரு பிரசனாக, ஒரு நபராக தன்னை மாற்றிக்கொள்ளணும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அதுக்கு தான் அவன் சொல்கிறான், நான் எப்படி கேட்க அவர்கிட்ட ஒரு மனத்தாழ்மையோடு உமக்கு சித்தமானால் என்று கேள்விக்கிறான். இல்லையா? ஆனால் நம்முடைய இயேசு கையை நீட்டி அவர் வார்த்தை சொல்கிறது, என்னிடத்தில் வருவர்களை நான் புறம்பே தள்ளுவதில் என்ற வார்த்தையின்படி மனம் இறங்கி, அல்லேலூயா, தயவு பாராட்டி, அல்லையா, அந்த வல்லமை அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையாலே அவர் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொன்ன மாத்திரமே உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமாகிறான். இந்த நாளில் நமக்கு குஷ்டரோகம் இல்லை, உங்களுக்கு குஷ்டரோகம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். ஆனால் ஆவுக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நாமும் பாவத்தின் விளைவாக யாரெல்லாம் இன்னும் பாவத்தோடு நாம் இருக்கிறோமோ அவர்களும் தீட்டுப்பட்டவர்களே. ஏதோ குஷ்டரோகம் இல்லை அதனால் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏதோ சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கோம், சுகத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம், அதனால் நான் நல்லா இருக்கேன், சுத்தமாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆவுக்குரிய கண்ணோட்டத்தோடு இன்னும் நம் பாவத்தோடு இருந்தோமானால், இன்னும் நம் அக்கிரமங்களோடு குற்றங்களோடு இருந்தோமானால் நாமும் அந்த குஷ்டரோகியை போல தீட்டுப்பட்டவர்களே. நாமளும் வெளியே புறம்பே இருக்க வேண்டியவர்கள் தான். ஏன் நம்ம இன்னும் ஆண்டோட சமூகத்துக்கு இன்னும் கிட்ட நெருங்க முடியலன்னா நம்முடையக்குள்ளாக இருக்கிற அந்த பாவமே. அப்போ இப்பேற்பட்ட ஒரு இரத்தத்தின் வழியாக, உடல் வழியாக ஏற்படுற இந்த குஷ்டரோகம், இந்த நோய், தோலின் மூலமாக ஏற்படுற இந்த நோய் எப்படி மற்றவர்களை பாதித்து அவரையும் பாதிக்கிறதோ அதே போல் பாவம் இருக்குமானால் நம்மளை மாத்திரமல்ல, நம்ம கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் அது பாவத்துக்குள்ளாக உண்டாக்குற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போ பாவத்தினால் இருக்கிற நான் வெளியே இருக்க வேண்டிய இந்த நாளில் நான் உள்ளே இருக்கேன்னா அதற்கு தேவன் இந்த நாளில் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம கிருபை பெறும்படி, நாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்படியாக அவர் நகரவாசலுக்கு புறம்பே அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். ஏன்னா கொல்கத்தா என்கிற ஒரு இடம், கல்வாரி என்கிற இடம் எருசலேமுக்கு வெளியே இருக்கிற ஒரு இடம், கபாலஸ்தலம் என்று சொல்கிற இடம். ஆமென். அப்போ நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாம் பரிசுத்தமாகும்படியாக பரிசுத்தராக இருந்த அவர் தன்னையே தாழ்மை வறுமையாக்கி அவர் புறம்பே அடிக்கப்பட்டார். எதற்காக? நாம் பரலோகத்திலே பிதாவுடைய வீட்டில் நாம் எல்லோரும் இருக்கும்படியாக. ஆமென். அப்போ இந்த நாளில் நானும் பாவத்தோடு இருந்தோமானால், அல்லேலூயா, பரலோகமாக இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், தேவ சமூகம் இருக்கிற அந்த இடத்துல நான் கண்டிப்பாக பிரவேசிக்க முடியாது. அப்போ அதற்கு புறம்பே இருக்கிற ஒரு இடம் இது நரகம்தான். அப்போ இந்த நாளில் நாமும் பாவத்தோடு இருந்தோம்னால் கண்டிப்பாக அப்பேற்பட்ட இடத்துல தான் இருக்க முடியும். உள்ளே அனுமதிக்கவே மாட்டார் ஆண்டவர். அப்போ நான் ஆண்டவருக்குள்ளே அந்த தேவ சமூகம், தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துல, பரிசுத்தவங்கள் இருக்கிற இடத்துல நானும் போகணும். ஸ்பிரிச்சுவலாக நான் பேசிகிட்டு இருக்கேன், சரீரமாக இல்லை. அப்போ ஸ்பிரிச்சுவலாக நான் அவர் கூட இருக்கணும்னா கண்டிப்பாக எனக்குள்ளாக இருக்கிற பாவத்தை விட்டு வெளியே நான்
அதை அகற்றிவிட்டு என்னை நான் ஆண்டுடைய வார்த்தையினால் சுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினால் என் ஆத்மாவை கழுவி நான் ஆவிலே பலன் கொண்டு நான் அவருடைய சமூகத்தில் நான் இருக்க காணப்படணும். இந்த நாள் நம்ம வாஞ்சிக்கணும். ஓகே, அப்போ தீட்டுன்றது நம்ம உடலில் ஏற்படுற ஒரு காரியம் இல்லை. ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும்னா பாவம் என்ற ஒரு தீட்டு நமக்குள்ளாக இன்னும் விருப்பமானால் கண்டிப்பாக அவர்கிட்ட அவன் நெருங்க முடியாது. ஆனாலும் நம்முடைய தேவன் கிருபை உள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமயமாக இருக்கிற தேவன், நம்மளுக்கு விடுதலை இருக்கிற தேவன், நம்மளை ரட்சிக்கிற தேவன். அதான் வார்த்தை சொல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 47 ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ரட்சிக்கப்படுற ஜனங்கள் தன்னுடைய மனம் திரும்பி தன்னை பாவத்திலிருந்து விடுவித்து தன்னை தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்கே சேர்க்கிறாரு? சபையிலே சேர்த்து கொள்கிறார். சபை என்கிற காரியம் கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்பொழுது கண்டிப்பாக நாம் தேவனோடு கூட இருக்கிற உறவிலே நாம் எப்பொழுதும் காணப்படுவோம். அப்போ நாம் யாரும் தீட்டுப்பட்டவர்களாக காணப்பட மாட்டோம். அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ இந்த நாளில் நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரேஸ் லார்ட். ஹல்லேலூயா.